ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம், ஒரு எளிமையான 2 முத்திரைகள், ஒரு பிராணாயாம பயிற்சி, ஒரு தியான பயிற்சி. வயதானவர்கள், யோகா செய்ய முடியாதவங்க மற்ற பயிற்சிகள், முத்திரைகள், ஆசன பயிற்சி விட்டுட்டு தியான பயிற்சி, பிராணாயாம பயிற்சி பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அருமையான ஆசனம், பச்சிமோத ஆசனம். இன்றைக்கி நிறைய நபர்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருக்குது. பெண்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு சிறுகுடல் பெருங்குடல் நன்றாக இயங்கும். உடலில் அந்த வயதுக்கேற்ற தசை கட்டுப்பாடு இருக்கும். உடல் எடை அதிகமாகாத ஒரு நிலை கிடைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலகட்டத்தில் வருகின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். இடுப்பு வலி, முதுகுவலி வராது. ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகும். இளமையோடு இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம். படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த கோடை விடுமுறை காலத்திலேயே இந்த பச்சிமோதாசனத்தை நீங்கள் பயிற்சி வச்சுட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மிக வளமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து 2 முத்திரைகள் பார்க்க போகிறோம். மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய, டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு நீக்கக்கூடிய, மன அமைதி தரக்கூடிய அஞ்சலி முத்திரை பார்க்க போகிறோம். அதே மாதிரி சுமண முத்திரை பார்க்க போகிறோம். நிறைய இடத்துல அந்த சுகர் கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான முத்திரை சுமண முத்திரை, அதையும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து இப்போ வரக்கூடிய வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் நமக்கு நிறையா ஹீட் ஓவர் ஆகும் பொழுது நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும் உடலில். அந்த வெப்பத்தை சமப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி வகை பயிற்சியும் பார்க்க போகிறோம். பிராணாயாம பயிற்சி பார்க்க போகிறோம். ஒரு தியான பயிற்சி. இத்தனையும் நம்ம 10 நிமிடத்துக்குள்ளே அழகாக பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த விடுமுறை காலகட்டத்தில் குழந்தைகளோடு சேர்ந்து நீங்களும் பயிற்சி பண்ணுங்கள். குழந்தைகளையும் ஆரோக்கியமாக வாழ வழிவகை செய்யுங்கள். நம்முடைய யூடியூப்பும் இருக்கும். நீங்கள் அந்த யூடியூப்பில் பார்த்தும் பொறுமையாக நிதானமாக பயிற்சி பண்ணலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை, முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பச்சிமோதாசனம். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம். நேராக படுத்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க. கை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்திட்டே மெதுவாக எழுங்க. மூச்சு வெளியே விட்டே கிளக்குனிங்க. இங்கே நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை. மூச்சு உள்ளெழுத்திட்டு எழுங்க. மூச்சு வெளியே விட்டு கிளக்குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ சற்று உடல் பருமனாக இருக்கவங்க படுத்து எழுந்து பயிற்சி பண்ண முடியாது. அவங்க இந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்படி கால் நீட்டிக்கோங்க. மூச்சு வெளியே விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ சுகாசனத்தில் அஞ்சலி முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. மன அமைதி தரக்கூடியது, மன அழுத்தம் நீக்கக்கூடியது, டென்ஷன் டிப்ரெஷன் நீக்கக்கூடியது, பாசிட்டிவ் தாட் கொடுக்கக்கூடியது. கழுத்து லேசாக கீழே குனிஞ்சிக்கோங்க. எல்லா கைவிரலையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சுமண முத்திரை பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. கை எப்படி மாற்றிக்கோங்க. ஒரு 3 முறை இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரக்கூடிய வெயில் காலத்தில் நமக்கு
உடம்பில் வெப்பம் அதிகமாகும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் வரும். இந்த வெயில் காலத்தில் செய்யக்கூடிய 2 முக்கியமான பிராணாயாம பயிற்சி, கூலிங் பிராணாயாம பயிற்சி, குளிர்ச்சி வகை பிராணாயாம பயிற்சி பண்ண போகிறோம். முதல் பயிற்சி சீத்தளி. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின் முத்திரை. வாய் வழியே மூச்சை உள்ளழுங்க. இந்த மாதிரி வாயை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். அடுத்த பயிற்சி சதந்தா. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஹீட் வெளியே போயிடும். இந்த வெயில் காலத்தில் நமக்கு வெயில்னால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை, டிசென்ட்ரி ஏற்படலாம், சில பேருக்கு அம்மைப்படுதல் அந்த மாதிரி ஏற்படலாம், ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படலாம், அந்த மாதிரி எதுவுமே வராது. உடல் நார்மல் அந்த உஷ்ணத்தில் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன தியான பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. தலை முதல் கால் வரை மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. தலை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகை இடதுகை வெளி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹிருதயத்தின் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. வயிற்று வெளி தசைகள் மனதினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலதுகால் இடதுகால் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். தலை முதல் கால் வரை நம்முடைய மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனது அப்படி தொண்டை உள்பகுதி விசிக்தி மையம், அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை 1 நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி இந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். மீண்டும் உங்களது உணர்வு முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்துல ஒரு 10 வினாடி உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். இப்போ அடுத்த பத்மாசனத்தை இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை அஞ்சலி முத்திரை. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கழுத்துக்களை குனிச்சிக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த குளிர்ச்சி வகை மூச்சு பயிற்சி சீத்தளி. 2 கை சின் முத்திரை. வாய் வழியாக மூச்சை உள்ளழுங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ சதந்தா 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க. மூக்குள்ளேயே மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கலாம். இப்போ சுகாசனத்தில் அமர்ந்துக்கணும்.
2 கை சின்முத்திரை. கண்ணை மூடி ஆழ்ந்த மூச்சு மெதுவாக இன்ஹேல் பண்ணி மெதுவாக எக்ஸேல் பண்ணுறோம் 5 டைம்ஸ். இப்போ ஒரு 10 செகண்ட் மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி 10 நிமிடத்துக்குள்ளே நம்ம நிறைய அற்புதமான பயிற்சிகள் பார்த்துருக்கோம். இது பெண்கள், ஆண்கள், மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. உடல் எடை கரெக்டாக இருக்கும், உற்சாகமாக இருக்கலாம், சுகர் போன்ற பிரச்சனைகள் வராது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது, ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். இந்த கோடைக்கால விடுமுறைகளில் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சியை பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.